அண்மை செய்தி உதகையில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் வீடு கேட்டு நீலகிரி எம்பி ஆர் ராசாவை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் வீடு கேட்டு நீலகிரி எம்பி ஆர் ராசாவை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் தாங்கள் அச்சத்தோடு வாழ்ந்து வருவதாக கூறி எம்பி ஆர் ராசாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்பி ஆர் ராசாவை மக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆபத்தாக உள்ள இடங்களில் தடுப்புச் சுவர் கட்டித்தர கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். திமுக எம்பி ஆர் ராசாவை மக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவக்குமார், சொல்லுங்க, திமுக எம்பி ஆர் ராசாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். இதற்கு என்ன காரணம்? அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? உமா, நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 4 நாட்களாக மிக கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டும் வீடுகள் சேதமடைந்தும் மிகவும் ஆபத்தான முறையில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக உதகை நகரில் உள்ள அன்பு அண்ணா காலனி பகுதியில் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் நிவாரண முகாம்களில் இருந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த முகாமில் இருந்த மக்களை நீலகிரி பாராளுமன்ற ராசா சந்தித்த போது அவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார். அதன் பின்பு ஆர் ராசாவை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் தங்களுக்கு வசிக்கும் பகுதியில் அச்சத்தோடு வாழ்ந்து வருவதாகவும் பாதுகாப்பாக இருக்க வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் அதே போல ஆபத்தான இடங்களில் தங்கள் பகுதியில் தடுப்பு சுவர்களை கட்டித்தர வேண்டும் என பல முறை இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சூழ்ந்து கொண்டனர். பின்பு மழை நின்ற பின் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய ராசா அங்கிருந்து வேகமாக சென்றார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். இடமாக சொல்லிருந்தேன், அதுவே கட்ட முடியுமா இல்ல பக்கத்துல இடம் சொன்னாங்க. வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் உடனே கலெக்டர் சொல்லிட்டேன், டிஆர் ஓட்டு சொல்லிட்டேன், இடமாக சொல்லிருந்தேன், அதுவே கட்ட முடியுமா இல்ல பக்கத்துல இடம் நானே வரேன். சொன்னாங்க உங்களை வெக்கேட் பண்ணும்போது கலெக்டர் சொன்னாங்க. வர முடியாது